இந்த முறையா சொல்றேன். எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? ஆமாண்டி, இந்த முறை வந்து பாத்துக்கிட்டியா? என்ன ஒவ்வொரு மலை ஒவ்வொரு திசையா இருக்குது. அந்த மலை பேர்லாம் சொல்லிட்டு என்ன மலர் பேரு? நான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அப்படியா? ஆமாண்டி. ஏண்டி ஒரு பெண்ணா பிறந்திருக்கிறேன், உனக்கு எந்த மலர் என்னன்னு தெரியாதா? தெரியாது. சொல்லி கொடு, கத்துக்கிறேன். அப்படியா? சரி, நீ கேட்டுட்டு வா, நான் சொல்லிக்கிட்டே வரேன். கேட்கவா? கேளுடி. சொல்றியா? சொல்றடி. ஏண்டி பாப்பா, கோயிலா திட்டுட்டா புடிக்குது. அது எல்லாம் என்ன மாதிரி? இதெல்லாம் என்ன மலர் கேட்கிறியா? என்ன மாதிரி? ஏண்டி இதோ பூஜைக்கு உகந்த மலர், அதுதான் சாமந்தி மலர்னு சொல்லுவாங்க. அப்படியா? ஆமாடி. பூஜைக்கு உகந்த மலர் சாமந்தி மலர். மங்களகரமான மலர் இது. ஆமாடி. சரி சரி, அது சாமந்தி மலர் தான். ஏண்டி சொல்லுடி. கோயிலா பூத்துக்குது. அத பாருடி, இதோ ஒரு திட்டு அதோ ஒரு திட்டு. அது எல்லாம் என்ன மாதிரி? இது அதுவா? ஏடி இந்த பக்கம் போத்து இருக்கு, பூத்துருக்குது. இது வந்து ரெட் ரோஸ் டி. ரெட் ரோஸ். ஆமா. என்ன அந்த மலரை பார்க்கும்போது ரொம்ப ஆசையா இருக்கு. நீ பறிச்சு பத்தி போறீங்க. ஐயோ, ஆமாடி. என்ன அந்த மலரை பறிக்கும் பொழுது ஏய் என்ன அந்த மலரை பறிக்கும்போது நம்ம தெரிஞ்சுட்டா ஓட போற அப்படியே. என்ன ஏய் அந்த மலரை பார்க்க ஆசையா இருக்குது. இருக்குதாடி? ஆமா. இப்போ அதுக்கு சென்று அந்த மலரை பறிச்சு என் கூந்தல சுருக்க போடி. ஏய் வாங்க இது மாதிரி. ஏய் வாடிங்க வாங்க. எங்க அவசரமா போறேன்? ஏய் அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்து இருக்கும். அந்த மலர் பார்க்க அழகா இருக்கேன்னு சொல்லி அங்க போய் பறிக்கலான்னு போனேன். பூ இன்னும் அழகா தான் இருக்கும். அதுக்கு அடியில முள்ளு இப்படி பொண்ணு. பாப்பா அந்த முள்ளு குத்துமா? அடிப்பாவி, அந்த முள்ளு குத்திச்சுன்னா ஐயோ ரத்தம் வருமா? போய்தான் பாரு குத்துதே இல்லையா? ஏண்டி பாப்பா அந்த முள்ளு குத்துச்சுன்னா அந்த முள்ளு வரவே பிடிக்காது. அப்படியா? அதனால குத்துறமில்ல பிடிக்காது. ஏண்டி சரி சரி, உனக்கு மாப்பிள்ளை பார்க்க சொன்னாங்களே, என்னாச்சு? ஏண்டி அது ஏண்டி கேட்கிறேன்? எனக்கு பிடிச்ச மாதிரி எந்த மாப்பிள்ளையும் வரவே இல்லை. எனக்கு பிடிச்சாதான் கல்யாணம்னு சொல்லிட்டு. உண்மையாவா? உண்மையாதான். சரி சரி, ஏண்டி சொல்லுடி. நீ யாரையும் லவ் பண்ண சொல்லி கேள்விப்பட்டனே, என்ன பார்த்து லவ் பண்ணி கேட்கிறியா? பின்ன யாரும் அப்படியே இவ கதை உனக்கு தெரியுமா? இவன் லவ் பண்றது யாரு தெரியுமா? யாரு? அவங்க அப்பாவை லவ் பண்றா, அந்த பையனை லவ் பண்றா, அவங்க தம்பி லவ் பண்றா, அண்ணன் லவ் பண்றா. 4 பேரை லவ் பண்றாடி. உண்மையாவா? உண்மையாக்கா இருந்திருக்கா. சொல்றதா நம்பாதீங்க. சரி சரி, உனக்கு திருமணம் ஆச்சாமே, குழந்தை எல்லாம் பிறந்துட்டா? யாரு உனக்கு மாத்த வாங்குறா? என்ன என்ன பார்த்து எப்படி கொடுக்குறா? திருமணம் அவ்வளவு பேர் இருக்கு. ஆமா. ஏக்கா கல்யாணம் மாதிரி இருக்குதா? ஆமா. சின்ன பொண்ணு இல்ல? அப்படியா? ஏண்டி திருமணம் ஆவல, கல்யாணமும் ஆவல. ஏன்னா மாப்பிளுக்கு வந்து பாத்தீங்களா? மாப்பிளை வந்து பார்த்தவங்க அனைவரும் வந்த வழியை பார்த்து போட்டாங்கடி. வந்த வழியை பார்த்து போயிட்டாங்களா? எங்க போய்க்கிறாங்க? அவளோட ராசியான பொண்ணு, அவளோட ராசியான குடும்பத்து பொண்ணு. சரி சரி, ஏண்டி சொல்லுடி. உன்னை எங்கடி கேட்டாங்க? என்னையா? ஏண்டி எனக்கு ஆண்களே அறவே பிடிக்காது. ஐயோ கடவுளே, உலகமே எழுந்துடும். ஏண்டி சொல்லுடி. பிடிக்காது சத்தியமா ஆண்களே சுத்தமா இப்படா பிடிக்காது. சத்தியம் உங்க சக்கரை பக்கம் ஆகி போச்சு உங்களுக்கு. சரி சரி, அதெல்லாம் பந்தவெளி விட்டுட்டு எதற்காக பந்தக்கால பிடிக்கணும்? பந்தல எதற்காக? ஆடி பாடி அழகாக விளையாடணும். அதுக்கு தானே. சொல்லுடி. மலர்கள்லாம் பார்க்கப்படுது. ஆமா, எங்களால் பிறந்த அனைவருக்கும் ஆசை இருக்கும். அப்படியா? வேற பக்கத்து பொண்ணு இல்ல, அதனால உனக்கு கண்டிப்பா இந்த மலர் வனத்தில் மலர்கள் பிடிக்கும். அதனால உனக்கு பிடிச்ச மலரை பத்தி சந்தோஷமா சொல்லி சொல்ல துடிக்குது மனசு. ஆனா வேண்டாம் வேண்டாம் சொல்லுது வைக்கும். உண்மை தாண்டி. கிராமத்துல வைக்கப்பட்ட வேலைக்கு ஆகாது, வேலைக்கு ஆகாது. எடுத்து சொல்லுடி. அப்படியா? சொல்லவா? அம்மா அம்மா அப்படி போடு. நல்ல புலிகும் நல்ல இடித்தாள் இடிங்க நல்ல இழித்த பயணப்பா. அப்படியா?
மாற்றி நான் திண்ணையில படுத்தவில்லை கடவுளை நினைச்சதில்லை பழத்தலெல்லாம் உளுத்திக்கலாம்
அடுத்த மலர் வளர்த்தலாம் ஆடி பாடி சந்தோஷமா விளையாடணும்